ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SRK ஹோம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான கேப்சிகம் எக் ஃப்ரை மசாலா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கேப்சிகம் எக் ஃப்ரை மசாலாவை சப்பாத்தி கூட சென்டரில் வச்சு நம்ம ரோல் பண்ணி குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்லயும் கொடுத்துடலாம். தோசை கூடவும் சாப்பிடலாம். ரச சாதம், சாம்பார் சாதத்துக்கு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இந்த கேப்சிகம் எக் ஃப்ரை மசாலாவை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கேப்சிகம் எக் ஃப்ரை மசாலா செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்திக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனனும் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்திக்கலாம். வெங்காயத்தை சேர்த்திட்டு இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கணும். அடுத்து இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் இது கூட சேர்த்திட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டை இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு அடுத்து இதில் 2 மீடியம் சைஸ் கேப்சிகம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். கேப்சிகம் சேர்த்திட்டு ஒரு 2 செகண்ட் இதோட வதக்கி விடுங்க. கேப்சிகம் இந்த மாதிரி ஒரு 2 செகண்ட் நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்து இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு தக்காளி இந்த ஆயிலையே நல்லா சாஃப்டாக குக் ஆகிற அளவுக்கு நல்லா இதை குக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், சில்லி பவுடர் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கிங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள். இதை சேர்த்திட்டு இந்த மசாலையோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகிற அளவுக்கு இந்த ஆயிலையே நல்லா குக் பண்ணுங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்திட்டு நல்லா இந்த மசாலையோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா இந்த ஆயிலையே குக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா இந்த மசாலா எல்லாம் பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் 4 எக்கு இந்த மாதிரி பீட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்திக்கலாம். ஒரு கேப்சிகமுக்கு வந்து 2 எக்கு, 2 கேப்சிகமுக்கு வந்து 4 எக்கு கரெக்டாக இருக்கும். எக்கை சேர்த்திட்டு கேஸை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 செகண்டுக்கு இந்த எக்கை வந்து கலக்காமல் அப்படியே குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கலக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி எக்கை போட்டோன்னுமே மிக்ஸ் பண்ணிங்கனாக்கா அது ரொம்ப ஒரு மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது எக்கு வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கிடைக்கும். அப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து இதில் 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கிங்க. பெப்பர் பவுடர் சேர்த்திட்டு ஒரு 1 செகண்ட் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ நம்மளோட சுவையான ஹெல்த்தியான கேப்சிகம் எக் ஃப்ரை மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.